ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு காரியத்தை ஆண்டவர் முதலாவது வேண்டான்ட்டார்னா அது சாகு வர என்னது தான் வேண்டாம் தான். சாகு வர வேண்டாம் தான். ஒரு முறை வேண்டான்னு சொல்லிட்டு அதை திருப்பி பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அப்படி சொன்னார்னா அது என்ன தெரியுமா? அது தேவனுடைய சித்தம் அல்ல, நம்முடைய விருப்பம். அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது நம்முடைய ஆசை. அது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் அந்த மண்ணின் மேல், அந்த பொன்னின் மேல் ஒட்டி கொண்டிருக்கிறது. கல்யாணம் வந்த உடனே அந்நிய நுகத்தில் போய் மாட்டிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைய நம்ம பையனுக்கு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிக்கங்கிறோம். ரட்சிக்கப்படாத பையனை நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்துட்டு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு தேவனுக்கென்று நீங்கள் வைராக்கியமாக நிற்பீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் சபிக்கிற மக்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பேசின சாபமான வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை விட்டு மறக்காமல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, அவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னை நீதிமான் ஆக்குகிற அவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடே வழக்காடுகிற அவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசும், வார்த்தையால் வல்லமையால் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேதத்தை எத்தனையோ முறை படித்திருந்தோம். இந்த வசனத்தின் வழியாய் கடந்து வரும் பொழுது எனக்கு இந்த வசனம் ஆச்சரியமாக இருந்தது. பல முறை படித்து விட்டேன், ஆனால் இந்த வசனத்தை ஒரு முறையும் என் கண்ணு முன்னால் நின்ன மாதிரி என் மனசில் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் இந்த வேதத்தில் இந்த வசனம் வரும்போது அதில் நிறுத்தினார். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில். எனக்கு இது கிறிஸ்தவ சிந்தைக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இந்த ஒன்று சொல்லுவாங்க உலக வழக்கில், என்ன சொல்லுவாங்கன்னா, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன்பாங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கிறவனை சட்டையை பிடிச்சி இழுத்து வாரியா சண்டைக்குன்னு கேட்ட மாதிரி இருக்கு. இப்படி வேதத்தில் ஒரு வசனமா அப்படின்னு என் உள்ளத்தில் கொஞ்சம் கேள்வியாகவே மாறிடுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தையில் நிறுத்தி அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தார். ஆனாலும் அதில் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக நான் ஆசிக்கிறேன். என கண்பானவர்களே, நாம் எதிராளியான பிசாசானவனை நாம் ஜெயிக்கிறதற்காக, அவனை மேற்கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு நீங்கள் நம்முடைய வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, என கண்பானவர்களே, மனோவாவின் மகனாய் இருந்த சிம்சோன் அவன் போய்கொண்டிருக்கிறான். அவன் புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, திம்னாத் ஊர் அப்படிங்கிற ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தார்கள். வந்தபோது ஒரு கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. சிம்சோனுக்கு எதிராக எது வருகிறது? கர்ச்சிக்கிற
பால சிங்கம் ஒன்று வருகிறது. 6வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலங்கமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை எப்படி கிழிச்சு போட்டானா, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, சிங்கத்தை எப்படி கிழிச்சானா? ஆட்டுக்குட்டியை மாறி. சிங்கத்தை ஆண்டவர் அவனுக்கு முன்னால எப்படி மாத்திட்டாரு? ஆமா, ஆட்டுக்குட்டியை போல. என கண்பானவர்களே, நமக்கு எதிரிட்டு வருகிற பொல்லாங்கனின் சேனைகளை, நமக்கு எதிரிட்டு வருகிற பிசாசின் ஆயுதங்களை நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மேற்கொள்ள அது பாயலாம். ஆனால் ஆண்டவர் அது நமக்கு எதிரிட்டு வரலாம். அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட செய்கிற ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த தாவீது பெலிஸ்தியனுக்கு விரோதமாய் அவன் யுத்தத்திற்கு போவதற்கு ஆயத்தமாகிறான். அவன் ஆயத்தமாகும் பொழுது சவுல் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? நீ எப்படியப்பா நீ யுத்தம் பண்ண முடியும்? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரனாச்சுத, நீ சின்ன பையனை எப்படி யுத்தம் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு 34வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். ஏதோ ஒரு நேரம் இதை சாதிக்கலாமே. ஒரு நேரம் ஒரு சிங்கம், ஒரு நேரம் ஒரு கரடி, இரண்டையும் அவன் என்ன செய்தான்? தொடர்ந்து போனான். ஒரு குட்டியை தானே பிடிச்சிச்சு, போனால் போயிட்டு போதும், மீதிலாம் நம்ம கையில் இருக்குல்ல அப்படின்னு விடாமல் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்த போது அது இவன் மேல் பாய்ந்தது. அது இவன் மேல் பாய்ந்த போது இவன் என்ன செய்தானா? அதை கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறான். சிங்கத்தை கொன்று கரடியை விட்டுறல, அல்லது கரடியை கொன்று சிங்கத்தை விட்டுடல, இரண்டையும் கொண்டு போட்டு விட்டான். இரண்டையும் அவன் ஜெயித்து விட்டான். அப்போ பாருங்க, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எதிரிட்டு வருகிற சத்துரு எத்தனை ஆனாலும், எத்தனை முறை வந்தாலும் அதை விட்டு விடாமல் அதை தொடர்ந்து போய் ஜெயிக்கிற ஒரு பலன் நமக்குள்ள உருவாகணும். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தா வின் குமாரனும் கப்சியேல் ஊரானுமாகிய பெனாயா செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். எதில் வல்லவனாயிருந்தானா? அவன் செய்கை என்ன? அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல், அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை என்ன செய்தானா? கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். இங்க பாருங்க, இவன் என்ன செய்திருக்கிறான்? உறைந்த பனிக்காலம், உறைந்த மழை காலம், பனியெல்லாம் உறைஞ்சு போய் இருக்கு, கெபிலெல்லாம் பனி இருக்கு. இந்த சிங்கம் அந்த குளிருக்கு பயந்து, அந்த பனிக்கு பயந்து எங்கே வராமல் இருக்கு? வெளியே வராமல் இருக்கு, கெபிக்குள்ளே இருக்கு. கெபிக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை இந்த பனி காலத்தில், உறைந்த மழை காலத்தில் இவன் எழும்புறான்.
யாரும் எழும்பாத காலத்தில் எல்லாரும் அப்படியே சுருண்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு படுத்திருக்கிற காலத்தில் எல்லாரும் படுத்திருக்கும் போது எழும்புகிறான். எழும்பி எங்கே போகிறான்? உறைந்த மழை காலத்தில் ஒரு கெபியை தேடி போகிறான். அந்த கெபிக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்கிறது. அதை தேடி பிடித்து கொண்டு போடுகிறான். எதிர்த்து வருகிறதையும் நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டு போகிறதையும் மட்டுமல்லாமல், என கண்பானவர்களே, பதுங்கியிருக்கிற சிங்கத்தையும் தேடி பிடித்து அழிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தெய்வன் நம்மை அழைக்கிற அழைப்பு. பால சிங்கத்தையும் நாம் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட அழைக்கப்பட்டவர்கள். அதைத்தான் 91 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவா என்று வேதம் சொல்லுகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பொல்லாங்கனுக்கு விரோதமாய் செய்கிற யுத்தத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? அவைகள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசுக்கு நேரடியாக ஏற்று செய்கிற யுத்தம் அது பயங்கரமானது. அது அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒருவேளை விளக்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் விளக்குகிறார். என்ன விளக்குகிறார்னா, அவைகள் ஒன்றும் உங்களை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற யுத்தத்தில் நீங்கள் இழக்க போவது ஒன்றுமில்லை. நீங்கள் சேதமடைய செய்ய ஒப்பு கொடுக்க போவது ஒன்றுமில்லை. அவைகள் ஒன்றும் உங்களை சேதமடைய வைக்காது. நீங்கள் எதையும் இழந்து போக மாட்டீர்கள். ஆனால் ஒன்று, பொல்லாங்கனாகிய பிசாசானவனை ஜெயிப்பீர்கள். யாராவது உங்களை பார்த்து பிசாசுக்கு விரோதமாக செய்கிற யுத்தம், பொல்லாங்கனுக்கு விரோதமாக நேரடியாக நின்று போராடுகிற போராட்டம் சாதாரணதல்ல. அதுக்கு அதை இழக்கணும் இதை இழக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்றையும் இழக்க வேண்டாம். அவன் ஒன்றையும் உங்கள்கிட்ட சேதப்படுத்த முடியாது. அவன்தான் உங்கள்கிட்ட இழந்து போவானே ஒழிய நீங்கள் இழக்க மாட்டீர்கள். இதுதான் வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உண்மை. உலகத்தார் எதையும் சொல்லலாம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த உண்மையை நீங்களும் நானும் எழுத்துக்கு எழுத்து விசுவாசிக்கும் போது we will lose nothing, we will receive many things. எதையும் இழக்க மாட்டோம், ஆனால் சுதந்தரிப்பதோ ஏராளமாயிருக்கும். என கண்பானவர்களே, மறந்து போகக்கூடாது. சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறான்? இந்த வேதத்தின் பக்கத்தை நீங்கள் திருப்பி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு எப்படி வந்தான்? அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு அவர்கள் முன்பதாக, எரிகோவை தாண்டுவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் சத்துரு வருகிறான். எப்படி வருகிறான்? என்னாகமத்தின் புத்தகத்திற்கு நீங்கள் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பாலாக் என்கிற ஒரு மனுஷன் எழும்புகிறான். அந்த பாலாக் என்கிற அந்த மோவாபின் ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவன் பார்க்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவன் பார்க்கும் பொழுது இந்த ஜனம் எப்படி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்கிறதை அவன் பார்க்கிறான். அவன் பார்த்து என்ன செய்கிறான்? இந்த ஜனத்தை சபிப்பதற்காக பிலேயாம் என்கிற ஒரு மனுஷனை கூலிக்கு அழைக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை 22ஆம் அதிகாரம் தொடங்கி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜனம் ஏராளமாய் இருக்கிறார்கள். அந்த ஜனத்தை பார்த்து அவன் கலக்கம் அடைகிறான். கலக்கம் அடைகிறது மட்டுமல்ல, இந்த ஜனம் என்ன செய்யுமா? புல்லை மேய்கிறது போல நம்மை சுற்றி வளைந்து நம்மை மேய்ந்து போட்டுவிடும் என்று பாலாக் பயப்படுகிறான். பயப்பட்டு இங்கே யாரை கூப்பிடுகிறான்? பிலேயாம.
என்ன சொல்லுகிறான்? நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆகையினால நீர் என்ன செய்யும்? வந்து இவர்களை எனக்காக சபியும். நீர் வந்து எனக்காக இவர்களை சபியும். எவ்வளவு நாளும் தார வெள்ளியும் பொன்னும் தருகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த சம்பவத்தை நீங்கள் முழுசு நீங்கள் படித்து பார்க்கலாம். படித்து பார்த்தா அவன் வருகிறான், புறப்பட்டு வருகிறான் சபிப்பதற்கென்று சொல்லி. தேவன் ஒரு பொழுதும் சபிப்பதற்கு அவர் அனுமதிக்கிறவரே அல்ல. அவனை பார்த்து போகக்கூடாதுன்ட்டார். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஆண்டவர் நான் வரமாட்டேன்னு சொல்லுகிறத விட்டுட்டு அவர் போக விட மாட்டோம் என்கிறான்னு சொன்ன உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்தா, அவன் குடும்ப கொடுத்தா வந்துடுவான்னு நிறைய கொடுக்கறதற்கு ஆசை காட்டி பெரிய பிரதானிகளெல்லாம் அனுப்பி கூப்பிட்ட உடனே இவன் ஆண்டவர் முறை வேண்டான்னு சொன்னவர் ரெண்டாவது போன்னு சொல்லிட்டார். ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு காரியத்தை ஆண்டவர் முதலாவது வேண்டான்ட்டார்னா அது சாகு வர என்னது தான்? வேண்டான் தான். சாகு வர வேண்டாம் தான். ஒரு முறை வேண்டான்னு சொல்லிட்டு அதை திருப்பி பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அப்படி சொன்னார்னா அது என்ன தெரியுமா? அது தேவனுடைய சித்தம் அல்ல, நம்முடைய விருப்பம். அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது நம்முடைய ஆசை. அது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் அந்த மண்ணின் மேல், அந்த பொன்னின் மேல் ஒட்டி கொண்டிருக்கிறது. விட்டுட்டார் ஆண்டவர். ஆனால் ஒன்று சொன்னார், நான் சொல்றதை தவிர வேற சொல்லக்கூடாது. இவன் 3 முறை நிமித்தம் பார்த்தான், 3 முறையும் ஆசீர்வதித்து முடிச்சிட்டான். 3 முறையும் ஆசீர்வதித்து முடித்து விட்டான். இப்போ அவன் சொல்லுகிறான், நான் உண்மை நிறைய கனம் பண்ணணும்னு நினைச்சேன், உம்முடைய ஆண்டவர் உன்னை கனம் பண்ணாமல் தடுத்து விட்டார் என்கிறான். உடனே இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த பிழையாம் என்ன செய்கிறான்? நீர் வாரும் கடைசியில் என்ன சம்பவிக்கும்னு சொல்றேன்னு. மோவாபின் ராஜாவினுடைய முடிவு எப்படி இருக்கும், அவனுடைய அழிவு எப்படி இருக்குங்கிறத கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லுகிறான். முடிவில் இப்படி சொல்லுகிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாகங்கிறான். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிழையாமின் உபதேசம்னு வேதம் சொல்லுகிறது. பிழையாமின் உபதேசம் என்று கூலிக்காக அவன் சம்பாதித்த, அவன் கொடுத்த ஆலோசனை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தானா, எப்படியாகிலும் எதையாயிலும் பெற்றுக்கொள்ளணும்னு அந்த ஜனத்துக்கு விரோதமாக ஒரு ஆலோசனையை கொடுத்தான். இந்த ஜனம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல ஒன்றை பார்த்தான், இது தனித்து வாசமாயிருக்கிறது, யாரோடும் கலக்கவில்லை. இந்த ஜனத்துக்கு விரோதமாக தேவன் எழும்பணும்னா இதை கலக்க வச்சிரும்னா, மீதியானிய ஸ்திரீகளோடு பாவம் செய்வதற்கு, மீதியானியரோடு கலப்பதற்கு. அங்கே விபச்சாரம் மட்டும் பாவம் இல்லைங்க. நிறைய நேரத்தில் விபச்சாரம் மட்டும் அதில் பாவம் நினச்சிடுறோம். அவர்கள் தேவன் ஒதுக்கி வைத்த மீதியானியரை ஏற்றுக்கொண்டது. தேவன் ஒதுக்கி வைத்த அந்த மீதியானின் ஜனத்தை, அந்த மோவாபின் ஜனத்தை ஓடு கூட அவர்கள் கொண்ட உறவு, பாகாலுக்கு பலியிட அவர்கள் சம்மதித்தது. அதுக்கு பிறகுதான் விபச்சாரம். இன்னைக்கு சில நேரம் நான் ஒன்றும் விபச்சாரம் பண்ணலை, ஆனால் நம்முடைய ஐக்கியத்தில் சரியில்லாமல் இருக்கிறோம். மீதியானியரோடு மோவாபியரோடு நம்முடைய ஐக்கியம், பாகாலோடு நம்முடைய ஐக்கியம், நாம் கலந்து போனோம். வித்தியாசத்தை காட்ட மறந்துட்டோம். தேவ ஜனத்திற்கும் உலக ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தேவ ஜனத்திற்கும் உலக ஜனத்திற்குள்ள வித்தியாசத்தை காட்ட மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அந்த வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் அதை தெளிவாக சொல்லுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர்
உங்களுடைய வேதத்தை திருப்பி பாருங்க, 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கல்யாணம் வந்த உடனே அந்நிய நுகத்தில் போய் மாட்டிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைய நம்ம பையனுக்கு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிக்கங்கிறோம். ரட்சிக்கப்படாத பையனை நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்துட்டு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கிறோம். பணம் இருக்குது, வசதி இருக்குன்னு கிறிஸ்தவத்தை கூட மறந்துட்டு, அது கிறிஸ்தவ கல்யாணமும் இல்லை, இந்து கல்யாணமும் இல்லை, வேறு கல்யாணமும் இல்லைன்னு பொதுவான கல்யாணமாக நடத்துவோம், பின்னால் பார்த்துக்கிடுவோங்கிறோம். இந்த தவறுகளை செய்யாதிருங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தமேது. இந்த வித்தியாசத்தை காட்ட மறந்து போன போது அங்க வாதம் வந்தது. வேதத்தில் என்னாகமத்தின் புத்தகத்தில் வந்த 10 வாதைகளில் பெரிய வாதையாய் வந்த வாதை இந்த வாதை தான். இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளே வாதையும் எச்சரிப்பும் அழிவும் வந்தது. இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னா, அங்கே பாலாக்கும் பிலேயாமும் மரித்து போனார்கள். பிலேயாம் வெட்டப்பட்டு மரித்தான். சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஏபிசின்னு. ஏ என்ற கழுதைக்கு அப்சலோம் சவாரி, பி என்ற கழுதைக்கு பிலேயாம் சவாரி. ஏ என்ற கழுதைக்கு அந்தரத்தில் தொங்குது, அப்சலோம் அந்தரத்தில் தொங்குனா. பி என்ற கழுதைக்கு தலை போய் விட்டது, பிலேயாமுடைய தலையை தூக்கிட்டாங்க. சி என்ற கழுதைக்கு கிறிஸ்து இயேசு சவாரி கம்பீரமாய் போகுதுன்னு. சண்டே ஸ்கூலில் விபிஎஸ்ல படித்த பாட்டு நினைவுக்கு இருக்கு. என கண்பானவர்களே, மறந்து போகாதிருங்கள். இங்கே சபிக்க விளைந்தவனும் சபிக்க அழைத்தவனும் அழிந்து போனான். ஆனால் இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் அதை எப்படி மாற்றினாரான் தெரியுமா? உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பினா, உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பேரில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இதைத்தான் நெகேமியா 13:2 வாசிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்க மட்டும் செய்யலையா, அவர்களுடைய சாபத்தெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஒருவேளை இன்றைக்கு தேவனுக்கென்று நீங்கள் வைராக்கியமாக நிற்பீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் சபிக்கிற மக்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பேசின சாபமான வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை விட்டு மறக்காமல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, அவைகளெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நீ மண்ணா போவேன்னு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் எழுதுங்க, நீ பொன்னாய் மாறுவாய். நீ கீழே போவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பதம் எழுதுங்க, நீ மேலே போவ. உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லி சபிச்சாங்க? நீ விழுந்து போகிறத பார்ப்பேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. அவன் எப்போ சாவான் தேடுனாங்கன்னா நீங்கள் 100 வயசு வரை வாழ்வீங்க, அல்லது அதுக்கு மேலேயும் வாழ்வீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இப்படி எதிர்பார்த்தாங்களா, அவன் எப்போ சாவான்னு. ஆண்டவர் அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் அவனுக்கு முன்பதாக விழுந்து போகிறதை கர்த்தர் பார்க்க பண்ணினார். தாவீது விழலை, அவன் சந்ததி விழலை,
அவனுடைய குடும்பம் விழலை, ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் எல்லாரும் விழுந்து போனார்கள். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். எதற்கு? நான் எப்படி போக வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறானோ அதற்கு நேர் எதிரிடையாய் நான் உயர்ந்து போவதற்கு, நான் நிமிர்ந்து நிற்பதற்கு, நான் செழித்து இருப்பதற்கு, நான் மேன்மையடைந்து இருப்பதற்கு அவன் எழும்புகிறான். அவன் நம்ம குரோதமாக எத்தனை மடங்கு தூஷிக்கிறான், எத்தனை மடங்கு நிந்திக்கிறான். எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தூஷணங்கள். நினச்சி நினச்சி கண்ணீர் விடாதீங்க, கண்ணை மூடாதீங்க. அவைகளெல்லாம் உங்களுக்கு முன்னால் எப்படி மாறும்? அவைகளெல்லாம் உங்களுக்கு முன்னால் எப்படி மாறும்? கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறந்து கேளுங்க. அவைகளெல்லாம் எப்படி மாறும்? நேர் எதிரடையாய் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இந்த வருஷத்தில் அவங்க பேசின வார்த்தையெல்லாம் மறந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் எழுதி அதெல்லாம் சொல்லி துதிச்சு கொண்டே இருங்க. அது நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் மாறுகிற பெருக்கமாயிருக்கும், பெருக்கமாயிருக்கும். இரண்டாவது, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இஸ்ரவேல் ஜனம் இப்போ எங்கே வந்துட்டுன்னா, யோர்தானை தாண்டி எங்கே வருகிறது? கானானுக்குள்ளே போகணும். போகும்போது குறுக்க ஒருத்தன் நிற்கான். அவன் யார் தெரியுமா? எரிகோவின் குடிகள். எரிகோவின் குடிகள் அங்கே நிற்கிறாங்க. 6வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, வாசலை அடைச்சிட்டாங்க. எரிகோக்கு ஒரே ஒரு வாசல் தான். இது மதில் சூழ்ந்த நகரம். இந்த நகரத்தை ஜெயித்தாதான் கானானின் எல்லைக்குள்ள போக முடியும். இது அவர்கள் ஜெயித்தே ஆகணும், இது அவர்கள் மேற்கொண்டே ஆகணும். இப்ப என்ன நடக்குது பாருங்க. பட்டணத்தை பூட்டிட்டாங்க. ஒருத்தனும் உள்ளேயும் வரல, ஒருத்தனும் உள்ள இருந்து வெளியேயும் போகல. பெரிய மதில். ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ இதை சுற்றி வாங்குறாரு. 7 நாள் சுற்றினாங்க, 6 நாள் ஒவ்வொரு நேரம் சுற்றினாங்க, 7வது நாள் 7 நேரம் சுற்றினாங்க, 7வது நாள் 6 நேரம் சுற்றும் போது அமைதியாக சுற்றினாங்க. 7வது நேரம் சுற்றும் போது, அதாவது 13வது நேரம் சுற்றும் போது ஆர்ப்பரியுங்கள்னார் யோசுவா. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சிங்கன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். பாருங்க, சில நேரத்தில் நமக்கு முன்னால் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கும்போது, நமக்கு முன்னால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் சத்துரு எழும்பி நிற்கும்போது நம்ம என்னெல்லாமோ பேசுவோம். அவன் நம்ம இப்படி ஆகணும் தானே அப்படி பண்ணுறான், நம்ம இப்படி நாசமாக போகணும் தானே இப்படி செய்கிறான், நம்ம மேலே பொறாமையில் தானே இப்படி செய்கிறான், நம்ம வர்றது அவனுக்கு பிடிக்கலைங்கிறதுனால நம்ம அவனுக்கு என்ன செய்தோம், யாது பண்ணணும், அவனுக்கு ஒன்றும் பண்ணலையே, அவன் நமக்கு விரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்போம். புலம்பாதீங்க. உங்கள் வாயினால் ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க. பாருங்க, யோசுவா 6:10 சொல்லுங்க. உன் வாயை பொத்து, உன் வாயை, உங்களுக்கு விரோதமாக என்ன தூசிக்கட்டும், மண்ணலி போடட்டும், கல்லலி போடட்டும், இப்படி போவ அப்படி போவேன்னு சொல்லட்டும், நீங்கள் ஒன்றுமே பேசாதீங்க. நான் சும்மா இருக்கேன் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கியோ, நான் பேச ஆரம்பித்தேன் நீ அவ்வளவுதான் அப்படின்னு அம்மா மாதிரி என்ன செய்யாதிய, அட சொல்லுங்கங்க, சொல்லாதிய. பதிலுக்கு பதில் நல்லா கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யாதிய, அட சொல்லுங்கங்க. இன்னையிலிருந்து வாயை திறக்காதிய. இதுவரை திறந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுருங்க. இதுவரை பதிலுக்கு பதில் கொடுத்ததுக்கெல்லாம் என்ன கேட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட
இனிமே யோசுவா 6:10 உன் வாய பொத்து. 13 முறையில் 12 நேரம் பொத்திக்கிட்டே வந்திருக்காங்க. 13வது நேரம் ஆர்ப்பரிச்சாங்க. பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? எரிகோவின் அலங்கம். நம்ம ஒரு பாட்டு ஒன்று பாடுறோம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம். இந்த பாட்டு தப்பான பாட்டு. அந்த அலங்கம் என்ன செய்ச்சுன்னா, எப்படா இவங்க ஆர்ப்பரிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆர்ப்பரிச்ச உடனே விழுந்துட்டு. இது இடியும் வர அவங்க ஆர்ப்பரிக்கலை, இவங்க ஆர்ப்பரிச்ச உடனே விழுந்துட்டு. பாட்டை மாற்றி எழுத தெரிஞ்சால் எழுதுங்க, அப்போ படிக்கலாம். அதுவரை இந்த பாட்டை படிக்கப்படாது. நல்ல கவனமாக இருங்க. இப்போ விழுந்துச்சு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை படிச்சிங்களா? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக. எங்க அலங்கம் இடியுது, ஒரு பெரிய அலங்கம், வீடுலாம் கட்டப்பட்டிருக்கிற அளவுக்கு அலங்கம். ஒரு சுவர் இடிஞ்சிச்சுன்னா ஒரே பக்கமாவா விழும்? எப்படி விழும்? அங்கே விழும், இங்கே விழும். யார் மேலேயும்? உள்ளே இருக்கிறவங்க மேலேயும் விழும், வெளியே இருக்கிறவங்க மேலேயும். ஆனால் இந்த அலங்கம் என்ன செய்ச்சு தெரியுமா? ஒன்று போல் உள்ளே விழுந்துச்சு. எங்கே விழுந்துச்சுன்னா அது நடக்கிற மாதிரியா இருக்கும். அது எப்படி இருக்கும்? அப்படியே இடிபாடுகள் ஒன்று பெருசும் சிறுசுமா அப்படி இடிஞ்சு குவிஞ்சு கிடக்கும். ஆனால் இங்கே எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக உள்ளே விழுந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க ஒருவர் மேலேயும் விழாமல் பாதுகாப்பாக உள்ளே விழுந்தது மட்டும் இல்லை, இவங்க எல்லாரும் அப்படியே அவங்களுக்கு நேர ஏறுற மாதிரி. நம்ம 4-வே ரோடு கூட அப்படி இல்லை. நேர கண்ணை மூடிட்டு ஓட்ட முடியலை, எதிர வண்டி வராதுன்னு. உள்ளங்க என்ன கிடக்கு? குண்டு இருக்கு, குழி இருக்கு, பள்ளம் இருக்கு, என்னெல்லாமோ கிடக்கு. பார்த்து பார்த்து வண்டியை திருப்பி திருப்பி தான் ஓட்ட வேண்டியது இருக்கு. டோல் கொடுத்துட்டோம், வண்டியை அப்படி தான் ஓட்ட வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் போட்ட ரோடு மதில் இடிந்து விழுந்தது. அவரவர் தங்களுக்கு நேராக ஏறி பட்டணத்தை பிடிக்கிற அளவு ஒரு வாசலை வச்சுட்டு பூட்டுனா 6 லட்சத்துக்கு அதிகமான பேர் சுற்றி வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசல். ஒரு இல்லையா சொல்லுங்க? ஒரு வாசல் வழியாக நீ ஏன் போகிற? உங்களுக்கெல்லாம் வாசல் திறக்கன்னு திறந்தார். ஆர்ப்பரித்த யாவருக்கும் வாயை திறக்காமல் அர்ப்பணிப்போடு ஆர்ப்பணித்தவர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெறும் துதி மட்டும் போதாது, அர்ப்பணிப்பும் வேணும். அர்ப்பணிப்பும் வேணும். தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டி தனித்து நிற்றலும் வேண்டும். ஒருவரோடு கலக்கக்கூடாது என்கிறதோடு கலவாதிருத்தலும் வேண்டும். ஆர்ப்பரித்தல் மட்டும் போதாது, அர்ப்பணிப்பும் வேண்டும், கீழ்ப்படிதலும் வேண்டும். 12 நேரம் அமைதியாக இருந்தாங்க. 13வது நேரம் ஆர்ப்பரிச்சாங்க, அலங்கம் விழுந்தது. யார் எனக்கு எதிராளி? அவன் வந்து வாசலை பூட்டட்டும். ஆனால் ஆண்டவர் ஆங்காங்கு வாசல்களை திறக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள வந்துட்டாங்க. யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு எதிராளி வாரான். யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் யார் அந்த எதிராளின்னு பார்த்தா கிபியோனின் குடிகள். இந்த கிபியோனின் குடிகள் என்ன செய்தாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு பழைய அப்பத்தையும் பழைய ட்ரெஸ்ஸையும் பழைய செருப்பையும் போட்டுக்கிட்டு கிழிஞ்ச பொத்தலான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நாங்கள் தூரத்திலிருந்து வந்தோம், புறப்படும் போது சுட சுட இருந்துச்சு, இப்போ ஊசி போச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, காஞ்சி போச்சு, கிழிஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சுன்னு ஏமாத்துனாங்க. உங்களோட உடன்படிக்கை பண்ண வந்தோன்னு. ஆனால் பார்த்தா ஏமாத்திட்டாங்க, நம்பிட்டாங்க. இஸ்ரவேலர் யோசுவாவும் நம்பிட்டான், ஜனங்களும் நம்பிட்டாங்க, பிரபுக்களும் நம்பிட்டாங்க. பார்த்தா எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, யோசுவா
9வது அதிகாரம் 27வது வசனம், கடைசி வசனம். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கிற அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை விறகு வெட்டிக்கிட்டு இருந்தது யாரு? இஸ்ரவேலர். தண்ணி எடுத்தது யாரு? இப்போ ஏமாத்தணும்னு தந்திரம் பண்ணி பிடிச்சுக்கிடலான்னு வந்தான் பாருங்க, அவன் யாராயிட்டான்? பியூன் ஆயிட்டான். விறகு வெட்ட ஆரம்பிச்சிட்டான், தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க வேலை குறைஞ்சி போச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புள்ளக்கொண்டன்பட்டியில் சர்ச்சு கட்டுறதுக்கு காரணமாக இருந்தது யார்? அந்த தங்கச்சை மட்டும் அந்த பிசாசு பிடிக்காமல் இருந்தா. அது பிடிச்சு மந்திரவாதிகிட்ட போன உடனே போயிருந்தா. அது போகாமல் இருந்ததுனால அது டீச்சர்ஸ் அனுப்பி ஜோம் பண்ணி போன பிறகு 2வது திரும்பி வந்தா. வராமல் இருந்திருந்தா. அது திரும்பி வந்ததுனால அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தபோது அது போனதுனால அது நினச்சிச்சு நம்ம அப்படி பண்ணி இப்படி பண்ணி மிரட்டிடலான்னு. அவ்வளவும் சாதகமாகி அந்த ஊருக்குள்ளே என்ன வந்துட்டு? சர்ச்சே வந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிஷனரியை தாங்க போகிற முதல் சபையாக மாறுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பொறுப்பாக யார் தான் இருக்கா? அதே தங்கச்சி தான் இருக்கிறார். அப்போ பிசாசு நமக்கு யாரு? நம்ம வீட்டு பியூன். அட சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஊழியத்தில் நான் பல முறை பார்த்துருக்கேன். அந்த பேய் ஆடாமல் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்காது. அந்த பேய் ஆடினதுனால தான் அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அந்த பேய் ஆடாமல் இருந்தால் அந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் பிரசங்கித்திருக்க முடியாது. அது ஆடினதுனால தான் சுவிசேஷம் பிரசங்கிக்க முடிஞ்சது. அது ஆடினதுனால தான் ஆலயம் கட்ட முடிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் பிசாசை யாரா வச்சிருக்காரு? சொல்லுங்கங்க, பியூனா வச்சிருக்காரு. இந்த வருஷத்தில் பார்ப்பீர்கள், அவன் எதையும் சாதிக்க முடியாது. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். எனக்கு எதிராளியே வர வேண்டான்னு சொல்லாதீங்க. எதிராளி என்ன செய்யட்டும்? வரட்டும். எதிராளி வரட்டும். நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நமக்கு ஆசீர்வாதம் ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறி மடங்குகளான ஆசீர்வாதம் வேணும்னா யார் வரணும்? சபிக்கிற எதிராளி. நமக்கு புதிய வாசல்கள், ஒரு வாசல் இல்லை, லட்சக்கணக்கான வாசல்கள் திறக்கணும்னா யார் வரணும்? வாசலை பூற்ற எதிராளி. நமக்கு பியூன் வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம எதிராளி நம்மளை எப்படிப்பட்டவனா? ஏமாத்துகிறவனா, வஞ்சிக்கிறவனா? வேதத்தில் கொஞ்சம் பாருங்கள். யோபு மேலே கண் வச்சதுனால தான் யோபு மேலே இருந்தது எத்தனை மடங்காச்சு? 2 மடங்காச்சு. முர்தைகாயை காய்மாரமாக பார்த்ததுனால தான் ஆமான் கையில் இருந்த முத்திரை மோதிரம் எங்கே வந்துச்சு? முர்தைகாய் கைக்கு வந்துச்சு. இவன் பார்க்காம இருந்திருந்தானா அவன் கையிலே இருந்திருக்கும். அவன் பதவி அவன்கிட்டயே இருந்திருக்கும். ஆனால் அவன் பதவி யாருக்கு வந்துச்சு? உங்களை பொறாமையாக பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்கள் மேலே அப்படி பார்க்கட்டும். இவன் என்ன, இவன் மட்டும் இப்படி இருக்கான், இவன் மட்டும் இப்படி இருக்கா, இவனுக்கு மட்டும் என்ன, இவளுக்கு மட்டும் என்னன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பட்டுமே. அப்போ தான் உங்களுக்கு இருக்கிறது எத்தனை மடங்காகும்? இப்படியே சொல்லிட்டு போனால் நேரம் ஆயிரும். கண்களை மூடுவோம். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அன்பின் பரம தகப்பனே,
உன்னுடைய சமூகத்தில் எதிராளியின் சீற்றங்களால், எதிராளியான பிசாசானவனின் ஆயுதங்களால், அவனுடைய தந்திரங்களால், ஆண்டவரே அவனுடைய வார்த்தைகளால், செய்கைகளால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கியிருக்கிற உள்ளங்கள் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையால் கட்டப்பட்டு நீர் விரும்புகிறதை, அவர்கள் விரும்புகிறதிலும் அவர்கள் எதிர்பார்க்கிறதிலும் மேலானதை சுதந்தரிக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகள் பெருக உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.